மருமகளே, ஏம்மா மருமகளே, எங்கே போனா இவ? என் மருமக யார் இல்லைனாலும் இருப்பா, ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டா. ஃபோன் சத்தம் கேட்குது. இவளை ஏம்மா மருமகளே, இன்னைக்கு ஆட்டம் ஓவராக இருக்கு. இவ சந்தோஷம் நமக்கு சோகம். ஏம்மா மருமகளே, என்னம்மா பண்ற? வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்க அத்தை. அதான் அந்த ஒரு ஆயுதத்தை தான் கையில் எடுக்காம இருந்தா எடுத்துட்டா. அத்தை, இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ண மறந்துட்டீங்க. அப்படியா? என்னது? நான் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டே துணியாவை காய போட்டேன். பாத்தீங்களா எப்படி மல்டி டேலண்டடா இருக்கேன்? ஆமாமா, துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி காய போடுற துணிச்சல் உங்ககிட்ட தான்மா இருக்கு. காயப்படு காயப்படு. அத்தை, இன்னொரு விஷயத்தை நீங்க நோட் பண்ண மறந்துட்டீங்க. சொல்லு. நான் 2 சுத்தி அழைச்சிருக்கேன்ல. ஆமாம், அடிக்கிற வெயில ஆடுனா அரைக்கோட்டைன்னு சொல்லுவாங்கம்மா. உள்ள வந்து ஆடு, வா உள்ள வந்து ஆடு. அத்தை என்ன பண்றீங்க? சட்னி தாளிக்கிற மருமகளே. நான் தான் டயட்ல இருக்கேன்ல. இவ்வளோ என்ன ஊத்துறீங்க? என்னெல்லாம் கொலஸ்ட்ரால் அத்தை, இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதல். 30 வருஷமா இப்படிதான் தாளிச்சு கொட்டிட்டு இருக்கேன். இந்த மனம் வந்தாதான் உன் மாமனார் மூக்குக்கு ஏறி வாய்க்குள்ள போய் தொண்டைக்குள்ள வழியா இறங்கி தொப்பையில இறங்கும். சரி, இன்னுமா நீங்க இந்த பழைய புளியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தூக்கி தூர போடுங்க அத்தை. நான் ஆர்கானிக் புளி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்த பிறகு சமைச்சுக்கலாம். இப்போதைக்கு சமைக்காதீங்க. எல்லாத்தையும் நிறுத்துங்க. உங்க மாமனார் சுகர் பேஷண்ட். 1 மணி ஆனால் கையெல்லாம் கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிடும். பசி தாங்க மாட்டார். நீ ஆர்டர் பண்ண ஆர்கானிக் புளி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அவர் பொட்டுன்னு போயிடுவார். நான் மற்ற மாமியார் மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சாஃப்ட். எனக்கு கோவமே வராது. அதுவும் மூஞ்ச பார்க்கும்போது திட்ட கூட தோண மாட்டேங்குது. உனக்கு வேணுங்கிறத நீ ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கோ. நான் வேணா உனக்கு பேக்கெட் பண்ணி தரேன். இங்கே மட்டும் நின்று தொந்தரப்படுத்தாதுன்னு போ. சரி. ஏம்மா மருமகளே, ஏம்மா சோகமாக இருக்க? அம்மா வீடு தேடுதா? ஒய்ஃபை எதுவும் ஆஃப் ஆயிட்டாமா? என்னன்னே தெரியல அத்தை. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணுது, ஃபோன் பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது, உங்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. என்னை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க அத்தை. அவ்வளோதானே மாமியார், நான் எதுக்கு இருக்கேன்? நாளை காலைல 5 மணிலேருந்து உனக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்க மட்டும் பார். நாளையிலேருந்து உனக்கு ஒரு வேலையாக கொடுக்குறேன். உனக்கு போரே அடிக்காது. சரி அத்தை. ஏம்மா மருமகளே, 5 மணி ஆயிட்டுமா, எந்திரிமா. ஏம்மா மருமகளே, ஏம்மா மருமகளே. ஒருத்தங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க கையை தூக்கி நிப்பாட்டினா அப்படியே நிற்குமா. ட்ரை பண்ணி பார்ப்போமா? பார்த்தீங்களாடி? அத்தை, என்னை எழுப்பியிருக்கலாம்ல. நான் எவ்வளோ ஆர்வமா இருந்தேன். சரி, என் ஆர்வத்தை கெடுக்கிறதுக்குனே வருவாங்க. தள்ளுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்ணுறேன். மருமகளே, சட்டி எடுத்து அடுப்பில் வைமா. அடுத்து ஒரு கரண்டி எடுத்துட்டு வா. அத்தை, போர் அடிக்குத, நம்ம ஜாலியாக ஏதாவது பண்ணுவோமா? ஏம்மா, நான் ஆரம்பிக்கவே இல்லைம்மா, அதுக்குள்ளே போர் அடிக்குன்னு சொன்னால் எப்படி? வா, இந்தா வீட்டை நீட்டாக பெருக்குமா. ஏமா அந்த இடுப்பு வளையவே மாட்டேங்குது? கொஞ்சம் குனிஞ்சு பெருக்குனாதான் வீட்டில் உள்ள ஆளுக்கு போகும். ரஃப் ஹேண்ட்லிங் பண்ணாதீங்க. குப்பையாக இருந்தால் மாமனாருக்கு கொஞ்சம் கோவம் வந்துடும். கொஞ்சம் நீட்டாக பெருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஏண்டி என்ன வச்சு அந்த பிள்ளைய பயங்காட்டிகிட்டு இருக்க? நான் அவ்வளோ டெரராவாக இருக்கேன். யோ, மூடிட்டு போயா. ஏதோ அவள் மரியாதைக்காண்டி அமைதியாக போய்கிட்டு இருக்கா. சும்மா போய் படுத்து இருமிக்கிட்டே இருக்கியா, போயா. இல்லடியா, பெற அவள் கண்ணுக்கு நான் வில்லன் மாதிரி தெரிஞ்சிட போகிறேன். பெரிய வில்லன். ரொம்ப ஆசைதான். உங்களை ஒரு பேஷண்ட்டாக தான் போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். போங்க, போய் படுத்து இருமிக்கிட்டே இருங்க, போங்க. போய் தோலை. இங்க பாருமா, 3 அலசு. இப்படி 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 அலசி காய போட்டு வந்துரு. போ. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம முதல்ல வாஷிங் மிஷினில் துவைச்சி பழகுவோம். இதெல்லாம் மாமாவுக்கு பிடிக்காதுமா. முதல்ல நம்ம 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத கண்டாலே அங்கே வந்து கல் எடுத்து அடிச்சிடுவார். ஒரு கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி. அத்தை, என்னத்தை நீங்க சும்மா பெண் அடிமை மாதிரி பயந்து செத்துட்டு இருக்கீங்க? எத்தனை படம் வந்தாலும் நீங்களும் திருந்த மாட்டீங்க. போய ஹஸ்பண்டுக்கு பயந்துட்டு இருக்கீங்க. தொண்டையில ஆபரேஷன் பண்ணிட்டு வரேன். ஐயோ, இது அடிமைத்தனம் இல்ல, இது ஒரு விதமான அன்பு. அன்பா? இந்த மாதிரி அன்பு நீயும் ஹஸ்பண்டா காட்டணும். அப்படி காட்டினாதான் நம்ம குடும்பம் உருப்பிடும். நாளையிலேருந்து நீயும் அன்பு காட்டு. சரித, இனிமே நானும் அந்த அன்பை காட்டுறேன். எப்படி அன்பு காட்டுறேன்னு மட்டும் பாருங்க. ஓ,
மருமகளை எங்க போற? அத்தை, என் ஹஸ்பண்டுக்கு ஆபீஸ்ல அன்பே கிடைக்க மாட்டேங்குதான். அதான் நான் மாடியில போய் இதுக்கு மேல ஏறி நின்று அன்பு காட்ட போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு அன்புலாம் வேண்டாம். ஏதோ அம்பு எடுத்துட்டோம், குத்திட்டு செத்துறேன். ஐயோ அத்தை, கெஸ்ட் வேற டைம் ஆச்சு. ஐயோ, இவன் இவ்வளோ ஆர்வமா இருக்கா. போன வாரம் குக்கரை வெடிக்க வச்சா, இன்னைக்கு எதை வெடிக்க வைப்பான்னு தெரியலையே. நீங்க அத்தை மூஞ்ச உருன்னு வச்சிருக்கீங்க. நாளா சமைக்க போறேன், நாளா டென்ஷன்ல இருக்கணும். ஐயோ, இவன் சமையல் கட்டுக்குள்ள வந்தாலே எனக்கு ஹார்ட் படபடன்னு எடுத்து. போங்க, அங்க போய் உட்காருங்க. சரி, யாரு வராங்க? ஷோ, கெஸ்ட் வர நேரத்துல யாரு வரான்னு கேட்டா விளங்க மாத்த. இப்படி அப்பசகுணமா பேசிட்டு இருக்கீங்க. ஏமா, போகும்போது தானம்மா எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது. நீ என்னமா லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்க. சரி, நீ என்ன பண்ண போற? பார்த்தா தெரியல, ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காத்த. நீங்க அங்க போய் உட்காந்து என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணுங்க. நான் இங்க இருந்து ஒன்னொன்னா சர்வ் பண்ணுவேன். ஓகே, போங்க. ஆமா மருமகளே, வந்திருக்கவங்களுக்கு ஸ்வீட் எடுத்துட்டு வாமா. இந்த வந்துட்டு என்னம்மா இது? எத்தனை பேருக்கு பார்த்தோம்? சாரி, கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு வா. போ போ போ. தட்டுல யாராவது எடுத்துட்டு வருவாங்களா? காமெடி பண்ணுவா இப்படிதான் லூஸ் மாதிரி. சம்டைம்ஸ் இப்படி ஆயிருது. போமா, பெரிய கொஞ்சம் பெரிய பாத்திரத்துல எடுத்துட்டு வா. போ, இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல. போ போ. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக. எங்க அத்தை இப்படிதான் தட்டை புட்டெல்லாம் சமையல் பண்ணுவாங்க. இப்போ வந்துருவாங்க. மாயா மாமியார் முன்ன மாதிரி இல்லைம்மா. முன்னாடிலாம் ஏதாவது சண்டை போட்டா ஈக்குவலாக சண்டை போடுவாங்கம்மா. இப்போ அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. போயிட்டு யாருக்கோ கால் பண்ணி பேசுறாங்கம்மா. நடந்ததெல்லாம் சும்மா புட்டு புட்டு வைக்கிறாங்க. கண்ணீரும் கம்பளையுமா சீன் கிரியேட் பண்றாங்கம்மா. எனக்கு மட்டும் பின்னாடி இருந்த அந்த கம்பெனி கொடுக்குற ஆள் யாருன்னு தெரிஞ்சிச்சு. வேற யாரும் இல்லை, நான் தான் கம்பெனி கொடுக்குற ஆள். என்னம்மா சொல்ற? பாவம் அந்த பொம்பளை, கண்ணில் இருந்து ரத்த கண்ணீர் மட்டும்தான் வரல. சம்மந்தி, உங்க பொண்ணு ரொம்ப மைண்ட் டார்ச்சர் பண்றா சம்மந்தி. ஒன்றும் இல்லை, தண்ணி குடிமா, கிட்னியில கல் வந்துடும் சொல்றேன். அதுக்கு அவ சொல்றா, கல் வந்தா புறக்கி தரேன், அதை வச்சாவது நல்ல வீடு கட்டுங்கன்னு சொல்றான். இது ஒரு காமெடியா சம்மந்தி? அம்மா போனே பார்த்துட்டு இருக்கேம்மா, ஏதாவது படிமான்றேன். 3 பைத்தியங்களை சமாளிக்கிறதுக்கு நான் படிச்ச படிப்பு போதுங்கிறா சம்மந்தி. அது கூட பரவாயில்ல, ஏதாவது சமைக்க கத்துக்கோமா. நாளை பின்ன நான் மண்டே போட்டுட்டேன்னு எப்படிமா சர்வே பண்ணுவேன்னு கேட்குறேன். கிளவி ஓவரா பேசாத, மாமியார் கொடுமைன்னு சொல்லி ரீல்ஸ் போட்டுருவேன்னு சொல்றான். வளர்ப்பு சரியில்லை, நான் என்ன பண்ணட்டும்? நீ என்ன ஒழுங்கா வளர்த்துருக்கணுமா? முதல்ல உங்க பொண்ணை பத்தி ஒருத்தர் தப்பா பேசும்போது யாராவது கம்பெனி கொடுத்து பேசுவாங்களா? இது ஒரு தாய்க்கு அழகா? வைங்க. நல்ல வேலை இவ்வளோ அவன் வீட்டுக்கு அனுப்பணும், இல்லைன்னா நம்ம கண்ணிலேருந்து ரத்த கண்ணீர் வந்திருக்கும். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. பிரிக்கிறேன். இவங்கள பற்றி இவங்ககிட்ட குறை சொல்கிறேன், அவங்கள பற்றி இவங்ககிட்ட குறை சொல்கிறேன். பண்ணுறேன். அத்தை, நீங்கள் சின்ன வயசில் நிறைய ஆசைகள் கனவுகளோட இந்த வீட்டுக்கு வந்திருப்பீங்கல்ல, என்ன மாதிரி? அப்படி நீங்கள் இந்த வீட்டுக்கு முதலாக வரும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உன்ட்ட என்னம்மா சொன்னேன்? ஏன்ட்டியா நாளைக்காவது 11 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருமான்னு சொன்னீங்க. அதுக்கும் முன்னாடி என்ன சொன்னேன்? ரைஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருன்னு சொன்னீங்க. வச்சியா? வச்சனே அத்தை. சோனியா வேலை பார்க்க மாட்டா, ஆனால் பார்த்தா பெர்ஃபெக்டா பாப்பா. வாங்க காட்டுறேன். என்னது இது? ஃப்ரிட்ஜில் ரைஸ் நேற்றே வச்சுட்டேன். நான் நேற்று சாப்பிட்டு மிச்சமாச்சுல்ல, அந்த ரைஸை தூக்கி உள்ளே வைக்க சொன்னேன். நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கணும் அத்தை. ஏன் அத்தை எப்படி இருக்கிறீங்க? உங்கள் பேரை கெடுத்துக்கிறீங்களே, வெளியே சொல்ல முடியுமா என்னால்? நேற்று நைட்டு ஒரு கெட்ட கனவு. நீங்க எங்க இருந்தோ சோனி சோனின்னு கூப்பிடுறீங்க, அது எனக்கு கேக்குது. ஆனா எங்கன்னு தான் தெரியல. அப்புறம் பார்த்தா நீங்க ஏதோ ஒரு பொழுத குழிக்குள்ள உளுந்து கிடக்கீங்க. நான் பதறி போயிட்டேன். நீங்க அப்பவும் சோனி சோனின்னு கூப்பிடுறது என் காதுல விழுது. ஆனா என்னால உங்களை காப்பாற்ற முடியல. நான் உங்களை காப்பாற்ற எவ்வளவோ ட்ரை பண்ணேன், அதான் என்னால காப்பாற்ற முடியல. இந்த மாதிரி கடவுள் இதோட கடைசியா வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு எந்திரிச்சிட்டேன். ஏன் என்னாச்சு அத்தை? உங்க தொண்டையில எப்போ ஆப்ரேஷன் பண்ணீங்க எனக்கு தெரியாம? பாத்தீங்களா, எனக்கு கனவு வந்திருக்கு, உங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. எல்லாம் கோஇன்சிடென்ட்ஸ் தான். என் மனசுல நீங்க இருக்கீங்க அத்தை, அதனால தான் இப்பெல்லாம் நடக்குது. இருந்தாலும் உங்களை காப்பாத்துறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை.
சோனி இங்க இருக்க பாரு. சோனி இங்க. சோனி எந்திரி. அத்தை அத்தை எங்க இருக்கீங்க? அத்தை உங்க குரல் நல்லா கேக்குது. எங்க இருக்கீங்க அத்தை? ஐயோ கடவுளை, யாராவது இவகிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. உங்களை நான் காப்பாத்துறேன் அத்தை. இங்கே இப்படியே செத்துரும் போல தெரியுது. சோனி ஐயோ அப்பெல்லாம் பேசாதீங்க அத்தை. சோனி கதவை தொற. சோனி ஐயோ அத்தை, எங்க அத்தை யாராவது காப்பாத்துங்க. சோனி ஐயோ எனக்கு இருட்டில் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஐயோ உங்களை காப்பாற்றவே முடியல அத்தை. சோனி சோனி இங்க பாரு மருமகளே, நீ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்க. நீ உங்கள் வீட்டில் இருந்ததுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் நிறைய நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதெல்லாம் நான் உனக்கு ஒன்றுன்னா சொல்லி கொடுக்குறேன். அப்படி நான் ஒன்றொன்னா உனக்கு சொல்லி கொடுக்கும்போது சில இடங்களில் நான் உன் மேலே கோவப்படலாம். அப்படி நான் கோவப்படும் போது உனக்கு என் மேலே கோவம் வரும். அப்படி நான் கோவப்பட்டதுக்கு என்ன நீ பழி வாங்கணும்னு நினைக்கலாம். ஆனால் அதுக்காக இப்படி வாழைப்பழ பிரியாணிலாம் கொடுத்து கொள்றதுல டூ மச். அத்தை உங்களுக்காண்டி ஆசையா பண்ணியிருக்கேன். ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க. வாழைப்பழத்துல எவனாவது பிரியாணி போட்டுவாடா. பிடிக்கலன்னா சொல்லுங்க, திருப்பி மறுபடியும் விட்டுறேன். என்னை காப்பாத்துறதுக்கு ஆளே இல்லையா? ஒரு வாய் எனக்காக நான் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். இந்த தடவை நான் எந்த தப்புமே பண்ணல, உங்களுக்காக ஆசையா பண்ணியிருக்கேன் அத்தை. நீ இந்த வீட்டை விட்டுலாம் போக வேண்டாம், நான் இந்த வீட்டை விட்டு போறேன். வள வளன்னு பேசாமா சொல்லுங்க. நம்ம கூட்டிட்டு இவ வாந்தி எடுக்கிறா. என் மருமக